ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு நடிகர் அஜித்துடைய தாயார் காலமாயிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. நடிகர் அஜித் அப்படிங்கிறவரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னோட சொந்த உழைப்பாலும் கடின முயற்சியாலையும் சினிமாவுல இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அதாவது உச்சக்கட்ட புகழ் நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அஜித் அவங்களுடைய அம்மாவை இழந்து இன்னைக்கு ரொம்பவே சோகத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அப்படிங்கிறவருக்கு உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. ஏராளமான படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுப்பாரு. அப்படி இருந்தாலும் அந்த படம் ரொம்பவே தரமான படமா இருக்கும். சோ போன வருஷம் மட்டும்தான் அவர் தொடர்ந்து 2 படம் கொடுத்தாரு. 2 படத்துல ஒரு படம் நல்ல வரவேற்பையும் இன்னொரு படம் சுமாரான ஒரு வரவேற்பையும் பெற்றது. இது எல்லாத்தையும் தாண்டி அஜித்துக்கு நடிப்பை தாண்டி கார் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். கார் டிரைவ் பண்றது அப்படிங்கிறது. சோ அதனால அவர் 8 வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா கார் ரேஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. சோ பைக் ரேசராவும் இருந்திருக்காரு, கார் ரேசராவும் இருந்திருக்காரு. இடையில கொஞ்ச வருஷம் அவருக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணதுனால கார் ரேஸ், பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்த விட்டு கொஞ்ச நாள் விலகி முழுக்க முழுக்க சினிமாவுல மட்டுமே இருந்தாரு. இப்போ கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறமா திரும்பவும் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நாம பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட பேஷனை நோக்கி ஓடி இருக்காரு தல அஜித். சோ தல அப்படின்னு கூட அவரை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்மளால அப்படி சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அஜித் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். நடிகர் அஜித் அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சொந்தமா வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அதுவும் ஈசிஆர்லயே சொந்தமா வீடு கட்டி கொடுத்திருக்காரு. சோ அவருடைய வீடும் பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல திருவான்மையூர் தாண்டி இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரசிகர்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படின்னா மேபி அவர் வீட்டை மட்டும் போய் பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக சோ அங்க போயிட்டு பார்த்து நின்று செல்ஃபி எடுத்துலாம் போட்டோஸ் போடுவாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமாவே நடிகர் அஜித் தொடர்ந்து சினிமாவை விட அதிகமான ஒரு ஈடுபாடு கார் ரேஸ்ல வச்சிட்டு இருந்தாரு. சோ இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிற விதமா அவர் கார் ரேஸ்ல 2ஆம் இடம் வெற்றி பெற்றாரு, 3ஆம் இடத்துல வெற்றி பெற்றாரு. சோ அந்த அளவுக்கு நம்மளோட நாட்டு மேல அதீத பற்று கொண்ட ஒரு நல்ல இந்தியனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் அஜித். அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒரே நடிகர்னா அது அஜித் மட்டும்தான். அதே மாதிரி பொதுமக்களை பத்தியும் தன்னோட ஃபேன்ஸை பத்தியும் அதிகமா யோசிச்சு சோ அவங்களுக்கு எது நல்லது, என்ன பண்ணா அவங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் அவர் செய்வாரு. தொடர்ந்து வெளியில வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அதனால கிரௌடு சேரும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றதுனாலதான் அவர் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வலம் வர்றதே ரொம்பவே குறைச்சிருக்காரு. சோ ஷூட்டிங்காக மட்டும்தான் அவர் தொடர்ந்து வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சாரு. சோ ரொம்ப வருஷமா எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்காம இருந்த நடிகர் அஜித் கார் ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. மேக்சிமம் அவர் அந்த சைட்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுப்பாரு. சோ அதுல அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் பத்தியும் ரொம்பவே உயர்வா பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் தனித்துவமா பண்ணக்கூடியவர் தான் நடிகர் அஜித். கிட்டத்தட்ட 2023ல தான் அவங்களுடைய அப்பா காலமானாங்க. சோ அப்பவுமே நடிகர் அஜித் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது எங்களோட சம்பிரதாயப்படி நிறைய சடங்குகள் நாங்க செய்யணும், அதனால யாரும் இதுல வெளியாளுங்க பெருசா கலந்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கேத்த மாதிரி மத்த சினிமா பிரபலங்கள் யாருமே அங்க போகாம எல்லாருமே ஜஸ்ட் இரங்கலை மட்டும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையில 7 மணி அளவுல நடிகர் அஜித்துடைய தாயார் மோகினிமணி அம்மா காலம் ஆயிருக்காங்க. சோ அஜித் ஒரு ஷூட்டிங்காக வெளி ஊர்ல இருந்திருக்காரு. உடனே ஃபிளைட் பிடிச்சு இங்க வந்துட்டாரு. சோ ரொம்பவே கண்ணீரோட இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் வந்திருக்கு. ஏற்கனவே தந்தையை இழந்திருக்காரு. இப்போ தாயும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது மிகப்பெரிய ஒரு துயரமா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல தாய்க்கு ஈடு இணை எதுவுமே இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். இப்பதான் அதாவது போன வாரத்துல பாத்தீங்கன்னா நடிகர் சேரனுடைய அம்மா காலமாயிருந்தாங்க. சோ அந்த நியூஸுமே நாம பார்த்திருந்தோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நடிகர் அஜித்துடைய அம்மா காலமாயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வயது 84. அவங்களுக்கு லேசான உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் மருத்துவமனையில தான் தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற
அப்படிங்கிற பட்சத்துல வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மத்தபடி அவங்களுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னுமே சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோ நடிகர் அஜித்தோட பிறந்தவங்க 2 பேர். இவங்க மொத்தமே 3 ஆண் பிள்ளைகளா இருந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே இப்ப சேர்ந்து தன்னோட தாயாருக்கு தேவையான அத்தனை சடங்குகளையும் ரொம்ப அமைதியான முறையில செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறதாவுமே நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ இதுக்கு நடுவுல நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அஜித்தை போயிட்டு நேர்ல சந்திச்சு இரங்கல் தெரிவிச்சு ஆறுதல் சொல்லிட்டு வராரு. சோ இதுக்கப்புறமா இன்னும் நிறைய சினிமா பிரபலங்களும் சரி, நிறைய அரசியல் பிரபலங்களும் சரி, அஜித்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக எல்லாருமே படையெடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருமே போயிட்டு நேர்ல பார்த்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னா அது வந்து தன் தாயோட இழப்பு மட்டும்தான் இருக்கும். சோ அதை தவிர்த்து இந்த உலகத்துல ஒரு பெரிய இழப்பு அப்படின்னா எதுவுமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில தான் நடிகர் அஜித் இப்போ இருக்காரு. அவரோட ஒட்டுமொத்த குடும்பமே இந்த ஒரு செய்தியால ரொம்பவே கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் சொல்ற விதமா தான் உறவினர்களும் நண்பர்களும் எல்லாருமே நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. சோ அஜித் அவங்களுடைய அம்மா உடல் இன்னைக்கு சாயந்தரமே நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கான நேரம் காலம் இன்னும் வந்து எதுவுமே சரியா சொல்லல. பட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்கள வந்து நேர்ல பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு அவங்கள பாக்குறதுக்காக வந்துட்டே இருக்காங்க. இதுல நம்மளோட சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் கமல்ஹாசன், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அஜித் அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ட்விட்டர் மூலமா அவங்க வந்து இரங்கல் செய்தியையும் பதிவிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு சினிமா துறையா இருக்கட்டும், அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும், எல்லாருமே அஜித் அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அஜித் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தன்னோட எல்லா ப்ரோக்ராம் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அஜித் அவங்கள போயிட்டு நேர்ல பார்த்து சந்திச்சு ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து வரதான ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அஜித் அவர்களுடைய குடும்ப முறைப்படி சடங்குகள், சம்பிரதாயங்கள் இது எல்லாமே ரொம்ப ஒரு அமைதியான முறையில நடக்கணும் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ரொம்ப அமைதியான முறையில நடந்து அஜித் அவர்களுடைய அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம்.